ஃபைன். ஸோ இந்த கிளாஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அதுல வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாப்டர் பத்தி ஒரு விஷயம். சோ மெயின்லி இந்த கிளாஸ் வந்து நீட் அண்ட் கேக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மளால வந்து ஆட்டம் பத்தி வந்து தெரியும். பட் அங்க வந்து அதுக்கு ஃபாலோ பண்ணல அட்மாஸ்பியர். இதனாலதான் பார்த்தோம்னா என்ன எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. பட் லேட்டரா வந்து பார்த்தோம்னா மாடர்ன் அட்டாமிக் தியரியை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் அதுல வந்து பார்த்தோம்னா இம்பாக்ட் கொடுத்த முதல் சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டால்டன். சோ டால்டனோட அட்டாமிக் தியரி தான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட். டால்டனோட அட்டாமிக் தியரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா டால்டன் அப்படிங்கிறவரு டால்டனோட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்வின்சிங்கான தியரி. எந்த லாஜிக் வச்சு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வச்சு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த அட்டாமிக் தியரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது ஆட்டமா தான் இருக்கும். நம்பர் 1 ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் அப்படிங்கிறது ஆட்டம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து பாத்தோம்னா எல்லா ஆட்டமுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடென்டிக்கலா இருக்கும். ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது. நம்பர் 2 ஒரே மாதிரியானவை. ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸும் பாக்குறதுக்கு சேமா தான் இருக்கும். அந்த எல்லா ஆட்டம்ஸோட வெயிட்டும் சேமா தான் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டமும் ஒரே வெயிட்ல தான் இருக்கும். இப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா அது எப்படி கம்பைன் ஆகும்னா ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோல வந்து கம்பைன் ஆகும். எப்பவுமே ரெண்டு பொருட்கள் கம்பைன் ஆகுது அப்படின்னா உதாரணத்துக்கு இப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகணும் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் 1 டைம் சேரும். சரியா? இந்த ரேஷியோ வந்து எப்பவுமே ஒரு ஹோல் நம்பரை ஃபாலோ பண்ணும். இது மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து சேர்ந்து காம்பவுண்ட்ஸ் வந்து உண்டாகுது அப்படிங்கிற இந்த தியரியா எடுத்து வச்சாரு. சோடியம் குளோரைட் இருக்குதுன்னா ஒரு சோடியம் ஆட்டமும் ஒரு குளோரின் ஆட்டமும் 1:1 அப்படிங்கிற ரேஷியோல. சல்பர் டை ஆக்சைடு இருக்குதா ஒரு சல்பருக்கு 2 ஆக்சிஜன் 1:2 ரேஷியோ. சோ இவர் வந்து பார்த்தோம்னா ஆட்டம் அப்படிங்கிறதுக்குள்ள எதுவும் இருக்காது. ஆட்டம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா லீஸ்ட் பார்ட்டிகல். அதுக்குள்ள எதுவும் இருக்காது. இந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்கும். இப்ப ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜனோட ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன் ஆட்டமோட வெயிட் எல்லாமே சேமா இருக்கும். ஆக்சிஜன் இருக்குதுன்னா ஆக்சிஜன் ஆட்டமோட வெயிட் எல்லாமே சேமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தியரியை வந்து பார்த்தோம்னா எடுத்து வச்சாரு. பட் அந்த தியரி வந்து பார்த்தோம்னா 100% உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நிறைய தியரிஸ் வந்து பார்த்தோம்னா ஆட்டமுக்குள்ள இருக்கக்கூடிய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை பத்தி வந்து பார்த்தோம்னா எவால்வ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த தியரி வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுது ஃபெயிலியர் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன்லயே வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜனோட ஐசோடோப்ஸ் இருக்கும். ஆக்சிஜன்லயே ஒரே அட்டாமிக் நம்பர் இருந்துட்டு டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் இருக்கலாம். 15 அப்படிங்கிற மாஸ் நம்பர் இருக்கலாம், 16ங்கிற மாஸ் நம்பர் இருக்கலாம், 17 அப்படிங்கிற மாஸ் நம்பர் இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தோம்னா 3 ஆக்சிஜன் ஆட்டம்னா இதோட வெயிட் வேற, இதோட வெயிட் வேற, இதோட வெயிட் வேற. these 3 are isotopes. சோ இந்த ஐசோடோப்ஸ் இந்த கான்செப்ட்லாம் வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா டால்டனோட தியரி வந்து பாத்தோம்னா 100% உண்மை கிடையாது. பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும் எடுத்துக்க முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டமும் ஐடென்டிக்கலா இருக்கும். என்னவா இருக்கும்? ஐடென்டிக்கலா இருக்கும். ரெண்டாவது முக்கியமான தியரி யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் டால்டனுக்கு அப்புறம் ஜே தாம்சனோடது வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? அதாவது இல்லைன்னா டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம். கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் யாரோடது? ஜே தாம்சனோடது.
வாயு மின்னிறக்க குழாய் சோதனை. ஸோ ஜே தாம்சன் வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகிள் கண்டறியப்பட்டது. சோ யார் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன? ஜே தாம்சன். எந்த சோதனையில கண்டுபிடிச்சாங்கன்னா கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப். ஓகே, வாயு மின்னிறக்க குழாய் சோதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ணாடி குழாய் எடுத்துக்கிட்டு ஒரு கண்ணாடி டியூப் எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி டியூப்ல ஒரு என்ற கேத்தோடு இன்னொரு என்ற ஆனோடு. சோ கேத்தோடு எது ஆனோடு எதுன்னு எப்படி முடிவு பண்ணுவோம்? இந்த கண்ணாடி டியூபுக்குள்ள ஒரு கேஸ ஃபில்அப் பண்ணணும். அது ஹீலியமா இருக்கலாம், நியானா இருக்கலாம், ஏதோ ஒரு கேஸ். சரியா? கேஸ ஃபில்அப் பண்ணணும். அந்த கேஸ வந்து பாத்தீங்கன்னா லோ பிரஷர்ல ஃபில்அப் பண்ணணும். என்ன பிரஷர்ல? லோ பிரஷர்ல. கிட்டத்தட்ட வந்து பாத்தோம்னா வெற்றிடத்துக்கு இணையான அளவுக்கு பிரஷர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ ஃபில்அப் பண்ணணும். இங்க நிறைய கேஸஸ் இருக்கக்கூடாது உள்ள. ரொம்ப மைனூட்டா தான் என்ன இருக்கணும்? கேஸஸ் இருக்கணும். சோ கேஸஸ் வந்து பாத்தோம்னா ரொம்ப ஸ்பேஸ் விட்டு இருக்கணும். அதோட ஆட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பேஸ் விட்டு இருக்கணும். ரைட்? சோ லோ பிரஷர்ல குறைந்த அழுத்தத்துல கேஸ் நீங்க ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணிட்டு இந்த கேத்தோட் அண்ட் ஆனோடுக்கு கரண்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கரண்ட். எப்படி கரண்ட் கொடுப்போம்? ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அப்ளை பண்ணி ஆகணும். ஒரு மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கணும். எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வோல்ட். சரியா? 10,000 வோல்ட். இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நீங்க உள்ள கொடுக்கும் போது இந்த கேத்தோட்ல இருந்து ஒரு கதிர் வந்து பார்த்தோம்னா ஆனோட நோக்கி போகிறத நம்மளால கண்ணால பார்க்க முடியுது. ஏன் வந்து பாத்தீங்கன்னா கேஸ வந்து லோ பிரஷர்ல நிரப்ப சொல்றோம் அப்படின்னா நிறைய கேஸஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேத்தோட்ல டிராவல் பண்ணும்போது அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய கேஸஸோட வால்யூம் இல்லைன்னா கேஸஸோட டென்சிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இல்லைன்னா பிரஷர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேத்தோட் ரேட் டிராவல் ஆகிறத நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா பார்க்க முடியும். சரியா? சோ இதுதான் வந்து பாத்தோம்னா இந்த டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட். இது என்ன அப்படின்னா நீங்க உள்ள வந்து பாத்தோம்னா ஹீலியம் கேஸ் நிரப்பி வச்சீங்கன்னாலும் ஒரு ரே போகுது, நியானை நிரப்பி வச்சீங்கன்னாலும் ஒரு ரே போகுது, என்ன கேஸ நிரப்பி வச்சீங்கன்னாலும் இந்த கேத்தோட் ரே போகுது. இதான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப டிஃப்ரெண்ட் கேஸஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கேத்தோட் ரே அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா கேஸ்லயும் வந்துட்டே இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தோம்னா இந்த கேத்தோட் ரே அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் அப்படிங்கிறது ஒரு புரிய வருது. கேத்தோட் ரே அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அடிப்படையான கதிர். அப்ப இந்த அடிப்படையான கதிர் அப்படின்னா இது எல்லா பொருட்களையுமே இந்த கேத்தோட் ரே இருக்கணும். அப்ப இந்த கேத்தோட் ரே யாருன்னு பார்க்கும்போது தான் கேள்வி என்ன வருது? இந்த கேத்தோட் ரே அப்படிங்கிறது யாரு? எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தோம்னா கதிரா டிராவல் பண்ணும்போது எலக்ட்ரான் அப்படிங்கிறது ரேடியேஷனா டிராவல் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அந்த ரேடியேஷனுக்கு பேர் தான் என்ன பேர் வைக்கிறோம்? கேத்தோட் ரேன்னு பேர் வைக்கிறோம். சரியா? அதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இது என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரியா? எதிர் மின்னூட்டம் கொண்டது. சோ ஜே தாம்சனோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் கேத்தோட் ரே அல்லது டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான். சரியா? இந்த கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப் தியரி மூலமா. சரியா? இப்போ இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள், ஒரு அடிப்படை துகள். அடிப்படை துகள்னா என்ன அர்த்தம்? எல்லா பொருட்களிலுமே இந்த எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கறத ஆணித்தரமா ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள். இந்த எலக்ட்ரான் எங்க இருந்தாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டால்டன் சொன்னது என்ன? ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் என்ன? ஆட்டம். இந்த ஆட்டமுக்குள்ள தான் எலக்ட்ரான் இருக்கணும். ஏன்னா ஆட்டமுக்கு வெளியே எலக்ட்ரான்லாம் இருக்க முடியாது. ஆட்டமுக்குள்ள எலக்ட்ரான் கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியர் கட் ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஒரு அணு இருக்குது அப்படின்னா அது வந்து பாத்தோம்னா இட் இஸ் நியூட்ரலா இருக்கக்கூடியது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவாவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவாவும் இருக்கக்கூடாது. அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் இருக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா அங்க பாசிட்டிவ் சார்ஜுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். சரியா? பாசிட்டிவ் சார்ஜுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். அப்போ ஒரு ஆட்டம்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜா கண்டுபிடிச்சாச்சு. நெகட்டிவ் சார்ஜா கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஒண்ணு. இப்போ இத வச்சுக்கிட்டு வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு மாடல் சஜெஸ்ட் பண்றாரு. அதுக்கு பேரு தான் என்ன பேரு? ப்ளம் புட்டிங் மாடல். ப்ளம் புட்டிங் மாடல். ஆட்டமோட முக்கியமான மாடல். சரியா? ப்ளம் கேக் மாதிரியான ஒரு மாடல். எப்படி ஒரு ப்ளம் கேக்ல அங்கங்க வந்து பார்த்தோம்னா வந்து அந்த கருப்பு கலர்ல புட்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம உள்ள இது பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாவே பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிருக்கும்.
இது ஃபுல்லாவே என்ன இருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிருக்கும். இந்த ஆட்டம்குள்ள அங்க அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அங்க அங்க எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும், இந்த மாதிரி எப்படி ஒரு ப்ளம் கேக்ல இந்த புட்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி பிட்ச் பண்ணி வச்சிருக்கோமோ, ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கோமோ, அதே மாதிரி எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பிஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சோ தீஸ் ஆர் தி எலக்ட்ரான்ஸ். இதுதான் என்ன ப்ளம் புட்டிங் மாடல். அப்ப இவர் சொன்னதுபடி வந்து பார்த்தோம்னா ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடியது, ஒரு கோள வடிவத்தில் இருக்கக்கூடியது. ஆட்டம் முழுக்கவே பாசிட்டிவ். ஆட்டம் முழுக்கவே என்ன பாசிட்டிவ். அங்கங்க என்ன இருக்கும், நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பட் அதுக்கு எக்ஸ்பெரிமெண்டலா எந்த எவிடன்ஸும் கிடையாது. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கே தவிர அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவர்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. சரியா? சரி. சோ இப்போ இவர் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேத்தோட் ரே. சோ இந்த கேத்தோட் ரே அப்படிங்கிறது எலக்ட்ரான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. இது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த கேத்தோட் ரே நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சரியா, இந்த ரேய வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கிரீன் மேல படம் போகுது. என்ன மாதிரியான ஸ்கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட்ட வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் சொல்லுவோம். என்ன ஸ்கிரீன்? ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன். ஃப்ளூரசன்ட் ஆர் பாஸ்போரசன்ட். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது யார் அப்படின்னு பார்த்தா ஜிங்க் சல்பைடு. சரியா? ஜிங்க் சல்பைடு ஆன ஸ்கிரீன் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா ஒளி மின் தன்மை கொண்டது. அதாவது வந்து பார்த்தோம்னா அதுல போய் லைட் பட்டுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், அப்படியே மின்னும். அதுதான் வந்து பார்த்தோம்னா ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் சொல்லுவோம். இந்த ஸ்கிரீன் மேல இந்த கேத்தோட் ரே படும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த லைட் மின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் மேல வந்து பார்த்தீங்கன்னா லைட் மின்றது ஒரு டாட் டாட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டா? ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் லைன்ல தான் டிராவல் பண்ணும். இது வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலையும் என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த சைடு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அதை நோக்கி இது என்ன ஆகும், இழுக்கப்படும். ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இல்ல அப்படின்னா இது பாட்டுக்கு என்ன பண்ணும், நேர்கோட்டுல டிராவல் பண்ணும். லைட்டோட ஸ்பீட் எவ்வளவோ அதுல கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 10 டைம்ஸ் கம்மியா இது வந்து டிராவல் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,000 மீட்டர் பெர் செகண்ட் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீட் இருக்கும். 10,000 மீட்டர் பெர் செகண்ட். லைட்டோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 3 lakhs. லைட்டோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 3 lakhs மீட்டர் பெர் செகண்ட். 3 into 10 to the power of 8 தானே. 3 into 10 to the power of 8 மீட்டர் பெர் செகண்ட். இது வந்து பார்த்தோம்னா அதுல இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 10 to 100 டைம்ஸ் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ரைட்டா? சோ இந்த கேத்தோட் ரேக்குள்ள அடிப்படையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. சரியா? தாம்சனோட அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறதுக்கும் மாஸ் என்ன அப்படிங்கிறதுக்கும் உள்ள ரேஷியோவை அவர் கண்டுபிடிச்சு சொன்னாரு. E/m ரேஷியோவை வந்து பார்த்தோம்னா அவரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி E/m ரேஷியோ என்ன அப்படிங்கிறது சொன்னாரு. சோ ஆல்ரெடி E வேல்யூ வந்து பார்த்தோம்னா மில்லிகன் அப்படிங்கிறவரோட ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா E யோட வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1.6 into 10 to the power of -19 கூலும். E அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். M அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானோட மாஸ். 9.1 into 10 to the power of -31 kg. சரியா? இந்த E என்ன M என்னன்னு தனித்தனியா தெரியறதுக்கு முன்னாடியே ஜே தாம்சன் வந்து பார்த்தோம்னா E/m வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1.7 into 10 to the power of 11. E அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அதுக்கான யூனிட் என்ன, கூலும். M அப்படிங்கிறது மாஸ். அதுக்கு என்ன, கிலோகிராம். ரைட்டா? ஓகே. சோ ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா ஒரு பார்ட்டிகிள் வந்து சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த சார்ஜ் ஆயிருக்கிறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் தான். சரியா? சோ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், சார்ஜா இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜாவும் இருக்கும். சரியா? சோ இதுல இருந்து நமக்கு வந்து என்ன தெரிய வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சப்அட்டாமிக் பார்ட்டிகிள். ரைட்டா? சோ ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான் இருக்குதுன்னு தெரியும் போது கூடவே சேர்ந்து கண்டிப்பா இன்னொரு சார்ஜரும் இருக்கணும். அதுதான் என்ன, புரோட்டான். அதான் என்ன, புரோட்டான். சோ எலக்ட்ரான் டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் கோல்ட்ஸ்டெயின் அப்படிங்கிறவர் யாரு, கோல்ட்ஸ்டீன். இவர் தான் வந்து பார்த்தோம்னா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது இந்த கேத்தோட் ரே. இந்த கேத்தோட் ரேயை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ரே வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு.
சரியா? இந்த கேத்தோட் ரேய சமப்படுத்தக்கூடிய ஒரு சில ரேயை கண்டுபிடிக்கிறாரு. யாரு? இந்த கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறவரு. அப்படி அவர் கண்டுபிடிச்ச ரே தான் என்ன ரேனா? ஆனோட் ரேஸ். கேத்தோட் ரே அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்ப ஆனோட் ரே அப்படிங்கிறதுல பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கும். சரியா? அப்ப இந்த ஆனோட் ரே அடிப்படையில் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் புரோட்டான்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரியா? சோ ஆனோட் ரேயோட ப்ராப்பர்ட்டி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் லைன்ல போகும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கும். ரைட்டா? ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்னவோ, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன 1.6 into 10 to the power of -19 கூலும். இது சார்ஜ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான். ஒரு புரோட்டானோட சார்ஜ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் Q ஆஃப் புரோட்டான். ஒரு புரோட்டானுக்கு என்ன சார்ஜ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுவும் சேமா தான் இருக்கும். எலக்ட்ரானோட சார்ஜும் புரோட்டானோட சார்ஜும் எப்படி இருக்கும்? சமமா தான் இருக்கும். அப்படிங்கிறதும் இதுல இருந்து தெரிய வந்துச்சு. சோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஆட்டம்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு தான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வந்துருச்சு. ரைட்டா? பேரலா வந்து பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரான் என்ன, புரோட்டான் என்ன இத பத்தியான ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் எதை பத்தி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1932ல சரியா? யாரு? சாட்விக். சாட்விக் அப்படிங்கிறவரு ரைட்டா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்லியம் எடுத்துக்கிறாரு. இது பெர்லியம். பெர்லியமோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களோட எண்ணிக்கையை குறிக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். இந்த பெர்லியம் ஆல்பா பார்ட்டிகிளை வச்சு ஹிட் பண்ணும்போது ஆல்பா பார்ட்டிகிள் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீலியம் இருக்கு பாத்தீங்களா? ஹீலியம் 2He4. இந்த ஹீலியம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஆல்பா பார்ட்டிகிளை பெர்லியம் வந்து அட்டாக் பண்ணும்போது ஆல்பா பார்ட்டிகிள் வச்சுட்டு பெர்லியம் அட்டாக் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு ரேடியேஷன் வெளியே வர்றதை வந்து அவர் அப்சர்வ் பண்றாரு. என்ன ரேடியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கார்பன் கிடைக்குது. கார்பனோட அட்டாக் ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதாப்பா? வாய்ஸ் சரியா இல்ல. வாய்ஸ் இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கா? வாய்ஸ் கேக்குதா? ஓகே ஓகே ஃபைன். சோ குயிக்கா வாங்க. சோ ஆல்ரெடி எலக்ட்ரான் என்ன புரோட்டான் என்ன கண்டுபிடிச்சாச்சு. 1932ல சாட்விக் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்லியம் எடுத்துக்கிறாரு. 4 பெர்லியம் 9 சரியா? 4 அப்படிங்கிறது அதோட அட்டாமிக் நம்பர் சரியா? 9 அப்படிங்கிறது என்ன? மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை மென்ஷன் பண்ணும். மேல இருக்கிறது மாஸ் நம்பர் அப்படிங்கிறது புரோட்டான் பிளஸ் நியூட்ரானை மென்ஷன் பண்ணும். பட் இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நியூட்ரான் அப்படிங்கிறது தெரியாது. சோ 4Be9 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதோட எதை இது பண்றாரு? ஹீலியம் வந்து பாத்தோம்னா வச்சு அட்டாக் பண்றாரு. ஹீலியம் அப்படிங்கிறது தான் யாரு? ஆல்பா கதிர்கள். இப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த பெர்லியமோட 4 புரோட்டானோட பெர்லியம் எத்தனை புரோட்டான் இருக்குது? 4 புரோட்டான். ஹீலியம்ல 2 புரோட்டான் இருக்குது. இது ரெண்டும் சேரும்போது 6 புரோட்டான் கம்பைன் ஆகுது. 6 புரோட்டான் கம்பைன் ஆச்சுன்னா அது என்னவா மாறும்? கார்பனா மாறும். எப்பவுமே ஒரு பொருளுக்கு அட்டாமிக் நம்பரை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த பொருள் அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லிடலாம். சிம்பிள் லாஜிக். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின், நியான் பட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மாஸ் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கிடையாது? மாஸ் கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்ச ரேடியேஷனுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா மாஸ் இருந்துச்சு.
அந்த மாஸ் கிட்டத்தட்ட புரோட்டானோட மாஸ்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருந்துச்சு. சரி, அதோட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தது இந்த ஆனோட். ஆனோட் ரேயோட மாஸ் என்னவோ அதோட மாஸை விட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இப்போ மாஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா இதுக்கு மாஸ் நம்பர் இருக்குது, பட் அட்டாமிக் நம்பர் தான் இல்ல. அப்போ இதுக்கு இவர் என்ன பேர் வைக்கிறாரு? நியூட்ரான் பேர் வைக்கிறாரு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? நியூட்ரான் பேர் வைக்கிறாரு. இப்படி நியூட்ரான் என்ன ஆகுது? டிஸ்கவரி ஆகுது. சோ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த மூணு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டமோட ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஒரு அணுவுல இருக்கக்கூடிய அடிப்படையான பொருட்கள் யாரு? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது. சரியா? எலக்ட்ரான் நெகட்டிவ், புரோட்டான் பாசிட்டிவ், நியூட்ரான் என்ன? நியூட்ரல், ஜீரோ. அதே மாதிரி எலக்ட்ரானோட மாஸ் பாத்தீங்கன்னா 9.1 into 10 to the power of -31 kg. புரோட்டானுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 1.67 into 10 to the power of -27 kg. சோ பாருங்க, எலக்ட்ரானை விட புரோட்டான் 10,000 மடங்கு பெருசு. இங்க -31 -27, சோ 10,000 டைம்ஸ் பெருசு. நியூட்ரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். அதுக்கு அடுத்த டிஜிட் டிஃபரன்ஸ் வரும். 1.67 2 இருக்கும், இதுக்கு 1.67 4 இருக்கும். சோ நியர்லி புரோட்டானோட மாசும் நியூட்ரானோட மாசும் என்ன? சேம் தான். சரியா? சோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே தாம்சன். நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்விக். புரோட்டானை தனியா டிஸ்கவர் பண்ற, புரோட்டானுக்கு பதிலா யாரை கண்டுபிடிச்சாங்க? நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாங்க. நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ரூதர்ஃபோர்ட். சோ ஜே தாம்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளம் புடிங் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் உள்ள வராரு. சரியா? ரூதர்ஃபோர்டோட என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா கதிர்கள். இந்த ஆல்பா கதிர்கள் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலோனியம் இந்த மாதிரியான ஒரு சில ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் மேல, ஒரு சில பொலேனியம், யுரேனியம், சரியா, இவங்களே மாதிரியான ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்னா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தன்னாலே வந்து பார்த்தோம்னா ரேடியேஷனை வெளிவிடுமோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ரேடியோ ஆக்டிவ்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா கதிர்கள் வரும். ஆல்பா ரேஸ் வெளியே வரும். இந்த ஆல்பா ரேஸ் அப்படிங்கிறது யாரு? 2He4. அண்ட் இந்த ஆல்பா ரேஸோட முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் ரேடியேஷன். ஆல்பா கதிர் எப்படி இருக்கும்? நேர் மின்னூட்டம் கொண்டதா இருக்கும். நேர் மின்னூட்டம் கொண்டது. ஆல்ரெடி நமக்கு வந்து பாத்தோம்னா யார் சொல்லிட்டு போயிருக்கா? ஜே தாம்சன் ஒரு மாடல் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன மாடல் சொல்லிட்டு போயிருக்காரு? ஆட்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோம்னா என்ன? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர். ஆட்டம் அப்படிங்கிறது என்ன? கம்ப்ளீட்லி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரியா இல்லையா? அப்ப இது ஃபுல்லாவே என்ன? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு தான். இது ஃபுல்லாவே என்ன? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு தான். இதுல அங்கங்க வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் என்ன இருக்கும்? இம்பீச் ஆயிருக்கும். இதுதான் யார் சொன்னது? ஜே தாம்சன் சொல்லிட்டு போனது. இப்போ இந்த ஆளு ரூதர்ஃபோர்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா கதிரை எடுத்துக்கிறாரு. என்ன எடுத்துக்கிறாரு? ஆல்பா கதிரை எடுத்துக்கிறாரு. இந்த ஆல்பா கதிரை எடுத்துக்கிட்டா இவன் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ். கரெக்டா இல்லையா? இப்ப இதை கொண்டு போய் இந்த ஆட்டம் மேல ஹிட் பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கோல்டு ஃபாயில் எடுத்துக்கிட்டாரு. என்ன? கோல்டு ஃபாயில், தங்கத்தாள். தங்கத்தாள் மேல வந்து பார்த்தோம்னா இந்த ஆல்பா கதிரை வந்து பார்த்தோம்னா கொண்டு போய் அடிக்க விடும்போது என்ன எதிர்பார்த்திருப்பாரு அவரு? ஜே தாம்சன் சொன்னது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அனுப்புறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ரேடியேஷன். நம்ம அனுப்புறது என்ன? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் என்ன பண்ணணும்? ஆட்டம ஊடுருவ முடியாது. ஏன் ஊடுருவ முடியாது? ஆட்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் இல்லையா? நான் அனுப்புறதும் பாசிட்டிவ். பாசிட்டிவும் ரிப்பல் பண்ணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா ரே வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவ முடியாது அப்படிங்கிறது தான் அவரோட எதிர்பார்ப்பு. ஆனா நடந்தது என்ன? கோல்டு ஃபைல் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெரும்பாலான ஆல்பா கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தால ஊடுருவி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜிங்க் எது? கேக்குதா? கேக்குதாப்பா? ஓகே. சோ ஃபைன்.
என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சோ ஜிங்க் சல்பேட் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி போய் அதை தாண்டி போய் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆனது அவரோட ரிசல்ட்ல வந்துச்சு. சோ ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா ஆட்டம் அப்படிங்கிறது எம்டியா இருக்கும். ஆட்டம் வாஸ் மோஸ்ட்லி எம்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றாரு. ரைட்டா? இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா கதிர் போது பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல போது பாத்தீங்களா இது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த சென்டருக்கு நோக்கி போறது. இந்த சென்டர் நோக்கி போறது மட்டும் வந்து பார்த்தோம்னா போன பாதையில என்ன ஆகுது ரிட்டர்ன் வருது. சென்டர் நோக்கி போறது மட்டும் போன பாதையில என்ன ஆகுது ரிட்டர்ன் வருது. சென்டருக்கு பக்கத்துல போகிறது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறது தெரிய வருது. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி போயிருது. நடுவுக்குள்ள மட்டும் என்ன ஆகுது நடுவுக்குள்ள மட்டும் என்ன ஆகுது போற பாதையில ரிட்டர்ன் வருது. பட் அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல போறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதை விட அதிகமான ஆங்கிள் என்ன ஆகுது டிஃபெக்ட் ஆகுது. இந்த ரெண்டு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எம்டியா இருக்கும். அந்த ஆட்டம்ல சென்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா வந்து நான் அனுப்புனது பாசிட்டிவ் சார்ஜ் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்னால தான் ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். சோ நான் அனுப்பின ஆல்பா ரே இந்த பாசிட்டிவ் சார்ஜ எவ்வளவு பக்கத்துல போகும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றாரு. இதுதான் என்ன டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இதோட டெரிவேஷன் நம்ம பிசிக்ஸ்ல பார்த்திருப்போம். அணுகும் மீச்சிறு தொலைவு. இந்த ஆல்பா கதிர் இந்த புரோட்டானுக்கு எவ்வளவு நெருக்கமா போயிருக்க முடியும் அப்படிங்கறத அவர் கால்குலேட் பண்ணாரு. ரைட்? சரி. சோ ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்னாரு. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது அட்டாமிக் மாடல் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி சொல்றாரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா இந்த ஆட்டம் கம்ப்ளீட்லி எம்டியா தான் இருக்கும். அண்ட் இந்த ஆட்டம்க்கு நடுவுக்குள்ள கொஞ்சம் குட்டியூண்டு டைனி ஸ்பேஸ்ல தான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ ஆட்டம்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் எல்லாமே நடுவுக்குள்ள தான் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் வைக்கிறாரு நியூக்ளியஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. சோ இதுல இருந்து நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒண்ணு. ரெண்டாவது ஆட்டம்ல மிச்ச இடம்லாம் என்னவா இருக்கும் எம்டியா இருக்கும். மூணாவது எலக்ட்ரான் எங்க இருக்கும்னு கேட்ட கேள்விக்கு என்ன சொல்றாரு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டமை வெளியே சுத்தி வந்துட்டு இருக்கும். எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டு இருக்கும் வெளியே ரிவால்வ் பண்ணி வந்துட்டு இருக்கும்னு சொல்றாரு. ஓகேயா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யாரோட தியரி ரூதர்ஃபோர்டோட தியரி. வி நோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் இந்த தியரியை நம்ம பார்த்தோம். ரைட்? ரூதர்ஃபோர்ட் தியரியில இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது கரெக்ட். அதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸும் கொடுத்தாங்க. ஃபைன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவரால் கிளியரா சொல்ல முடியல. எலக்ட்ரான் வெளியே ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு தியரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது குறுக்க வருது. அது யாரோட தியரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லோட தியரி. மேக்ஸ்வெல்லோட தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் என்ன சார்ஜ்டு பார்ட்டிகிள் அதாவது மின்னூட்டம் கொண்ட துகள் மின்னூட்ட துகள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேட் ஆச்சு அப்படின்னா ஆக்சலரேட் என்ன அர்த்தம் சுத்தி வருதுனால அது என்ன ஆகுது ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட் ஆச்சு அப்படின்னா இது என்ன பண்ணணும் ரேடியேஷனை எமிட் பண்ணணும். இட் எமிட் ரேடியேஷன் when it accelerates. அது முடுக்கப்படும் போது அது வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சுத்தும் போதே அது என்ன பண்ணும் எனர்ஜியை லூஸ் பண்ணும். அப்ப இந்த மாதிரி எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்குது அப்படின்னா இதனால வட்டப்பாதையில கண்டினியூஸா சுத்த முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சுத்த சுத்த தன்னோட எனர்ஜியா ரேடியேஷனா இழந்து இது என்ன பண்ணும் ஒரு சுருள் வட்ட பாதையில சுத்தி நியூக்ளியஸ்குள்ள போய் விழுந்துரும். மேக்ஸ்வெல் தியரி உண்மையா இருந்துச்சுன்னா மேக்ஸ்வெல் அவரோட தியரியை ப்ரூவ் பண்ணிட்டாரு. சார்ஜ்டு பார்ட்டிகல் ஆக்சலரேட் ஆச்சு அப்படின்னா மின்னூட்டம் உள்ள துகள் வந்து பாத்தீங்கன்னா முடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுல இருந்து ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷனா கதிர்வீச்சா வெளியே வரும் அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்போ அந்த தியரிய ரூதர்ஃபோர்ட் தியரிக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் என்ன ஆகுது உள்ள சுத்தி போய் நியூக்ளியஸ்குள்ள போய் விழுற மாதிரி அவரோட தியரி வந்து முடியுது. அப்போ ஆட்டம் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி கொஸ்டின் மார்க் ஆகுது. அதனால இந்த தியரியா வந்து பாத்தீங்கன்னா 100% முழுசா நம்பல முழுசா அக்செப்ட் பண்ணல. ஒரு விஷயம் கிளியர் ஆட்டம் அப்படிங்கிறது எம்டி ஸ்பேஸ் தான். நடுக்குள்ளதான் என்ன இருக்குது புரோட்டான் இருக்குது. நடுக்குள்ளதான் என்ன இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டினா இருக்குது. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யாரோட தியரி வருது போரோட அட்டாமிக் மாடல் வருது. ஓகே. சோ போரோட அட்டாமிக் மாடல் வர நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போரோட அட்டாமிக் மாடல் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும்.
இது வரைக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்ப கேட்டுக்கங்க. இதுக்கப்புறம் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி கெமிஸ்ட்ரி ஓரியன்டா இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ரைட்? ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? Kaminish, any doubts? Okay. Okay. So, போர் அட்டாமிக் மாடல் போறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல்ல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்கு. ஆட்டம்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள். அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் முழுக்கவே எம்டியா தான் இருக்குது. அதுல டைனி ஸ்பேஸ்ல என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. சுத்தி என்ன வந்துட்டு இருக்குது? எலக்ட்ரான்கள் வந்துட்டு இருக்குது. பட் அது வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுது? அந்த எலக்ட்ரான்கள் சுத்தி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது 100% உண்மை இல்லை. இப்பதான் வந்து பார்த்தோம்னா இந்த போர் அட்டாமிக் மாடல் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயங்கள் டெவலப் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்கு இல்லையா? மின்காந்த அலைகள்னு சொல்றோம். இந்த மின்காந்த அலைகளோட வேவ் நேச்சர், அலைப்பண்பு, அதாவது வந்து பாத்தோம்னா எனக்கு ஒரு ரேடியேஷன் இருக்கு அப்படின்னா இந்த ரேடியேஷனுக்கு வந்து பாத்தோம்னா என்ன ரேடியேஷன்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனா இருக்குது அப்படின்னா அதுக்கு வேவ் கேரக்டரும் இருக்கும், பார்ட்டிகிள் கேரக்டரும் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தோம்னா எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிக்குது. எதுக்கு? ஒரு வேவுக்கு. சரியா? யார் இந்த டியூவல் நேச்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் எக்ஸ்பிளைன் பண்றா? டியூவல் நேச்சர், இரட்டை பண்பு. யார் சொல்றா? யார் சொல்றா இந்த கான்செப்ட் டியூவல் நேச்சருக்கு? எனிவன்? டியூவல் நேச்சர் கான்செப்ட ரிவீல் பண்ணது யாரு? எனிவன்? டி பிராக்லே. டி பிராக்லே டியூவல் நேச்சர் ரிவீல் பண்ணாரான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணது அவர் கிடையாது. டியூவல் நேச்சர் கான்செப்ட ரிவீல் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல். சரியா? மேக்ஸ்வெல் அப்புறம் வந்து பார்த்தோம்னா பிளாங்க் குவாண்டம். பிளாங்க். சரியா? இந்த பிளாங்க் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தோம்னா டியூவல் நேச்சர் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாரு. டி பிராக்லே தான் நம்ம படிச்சிருக்கோம். ஏன் நம்ம டி பிராக்லே படிச்சோம் அப்படின்னா டி பிராக்லே சொன்னது ஒரு பார்ட்டிகிளுக்கு வேவ் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு பார்ட்டிகிளுக்கு வேவ் கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றதுதான் யாரு? டி பிராக்லேயோட ஸ்டேட்மெண்ட். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா ஒரு வேவுக்கு வந்து பார்த்தோம்னா பார்ட்டிகிள் கேரக்டர் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பெக்ட்ரம் இல்லையா? எனர்ஜி. அந்த ரேடியேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா பார்ட்டிகல் கேரக்டர் இருக்கும் அப்படிங்கறத சொல்றது யாருன்னா பிளாங்க் குவாண்டம் கான்செப்ட் தான். சோ பிளாங்க் மூலமா தான் வந்து பார்த்தோம்னா E is equal to h nu அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுது? வெளியே வருது. E is equal to h into nu. E அப்படிங்கிறது என்னன்னா இந்த ரேடியேஷனோட எனர்ஜி. nu அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி. அப்படிங்கிறதுனா ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண். h அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், பிளாங்க் மார்க்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ என்ன? 6.6 into 10 to the power of -34. இதோட யூனிட் பாத்தீங்கன்னா ஜூல் இன்டு செகண்ட். ஏன்னா E கான யூனிட் ஜூல், நியூ ஃப்ரீக்வன்சி யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/second. அப்ப h க்கு என்ன யூனிட் வரும்னா ஜூல் இன்டு செகண்ட்னு வரும். சோ பிளாங்க் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா எனர்ஜி இருக்கும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படி இருக்கும்னா எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் பாக்கெட்ஸா இருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டையா ஒரு ஒரு கட்டமா இருக்கும். லைக் எப்படி சொல்றது? ஒரு ரேடியேஷன் இப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரேடியேஷன்.
இந்த ரேடியேஷனுக்கு வந்து பாத்தோம்னா எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிட்டா இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மூட்டையில ஓகே ஒரு 50 ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு போறீங்க. 50 ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். நீங்க எடுத்துட்டு போறீங்க இல்லையா இந்த மூட்டை, இந்த மூட்டைக்கு பேர் தான் ரேடியேஷன். இந்த மூட்டை தான் யாரு? ரேடியேஷன். மூட்டை தான் யாரு? ரேடியேஷன். என்ன ரேடியேஷன்? ஆப்பிள் ரேடியேஷன் நம்ம சும்மா வச்சுக்கோங்க. ஆப்பிள் ரேடியேஷன், ஆப்பிளோட ரேடியேஷன். இந்த மூட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒவ்வொரு ஆப்பிளும் ஒவ்வொரு எனர்ஜி. இதோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் தனித்தனியா இருக்கு பாத்தீங்களா? ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பிளுக்கும் தனித்தனியான மாஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு ரேடியேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிறது டிஸ்கிரிட்டா தான் இருக்கும். கண்டினியூஸா எனர்ஜி இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மூட்டை கீழே கொட்டுது அப்படின்னா ஒவ்வொரு ஆப்பிளா தான் தனித்தனியா பிரியும். இந்த மூட்டையில நான் வந்து பாத்தோம்னா இந்த மூட்டைய கீழே கொட்டுறேன் அப்படின்னாலோ இல்ல இந்த மூட்டையை வந்து பாத்தீங்கன்னா சிந்தி விடுறேன் அப்படின்னாலோ இதுல இருக்கக்கூடிய ஆப்பிள் என்னாகும் தனித்தனியா பிரியுது இல்லையா? ஒவ்வொரு ஆப்பிளும் தனித்தனியா பிரியுது இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு ரேடியேஷன்ல இருந்து எனர்ஜி அப்படிங்கிறது தனித்தனி டிஸ்கிரிட்டா தான் வெளியே வரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டான்னு சொல்லுவோம். போட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு போட்டானுக்கும் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஒவ்வொரு போட்டானுக்கும் என்ன பேர் அப்படின்னா ஒரு குவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. குவாண்டா. இந்த கான்செப்ட் யார் சொல்றா? பிளாங்க் அப்படிங்கிறவரு சொல்றாரு. சரியா? ஒரு போட்டானோட எனர்ஜியை தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ அப்படிங்கிற ஃபார்முலா மூலமா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. சேம் கான்செப்ட்ல அடுத்து ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவரு ஒரு ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். என்ன எஃபெக்ட்? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஒளிமின் விளைவு. இந்த ஒளிமின் விளைவு மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவுக்கு பார்ட்டிகிள் கேரக்டரும் இருக்கும். அது மூலமா அவர் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த கிரேட்டஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்றாரு. ஒரு வேவுக்கு தான் இந்த ஃபார்முலா. இட் இஸ் நாட் ஃபார்முலா ஃபார் வந்து பாத்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஒரு வேவுக்கு தான் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் கொண்டு வராரு. அப்போ ஒரு வேவுக்கு எம் சி ஸ்கொயர் எம் அசோசியேட் பண்ணும் போதே ஒரு அலைக்கு வந்து பாத்தோம்னா ஒரு மாச வந்து அசோசியேட் பண்ணிட்டாரு யாரு? ஐன்ஸ்டீன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலமா. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு சில செட்டன் மெட்டீரியல் மேல லைட் படும்போது சரியா? லைட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? படும்போது இதுல இருந்து என்ன வெளியே வரும்? எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா எமிட் ஆகி வெளியே ஓடும். எலக்ட்ரான் என்ன ஆகும்? எமிட் ஆகும். எலக்ட்ரான் உமிழ்தல் நடைபெறும். சரியா? இந்த எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? கரண்ட் கிடைக்குது. ரைட்டா? அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்றோம். அதாவது போட்டோ அப்படிங்கிறது லைட், போட்டான்ஸ். இந்த போட்டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட பொருள் மேல படும்போது எலக்ட்ரான்களை வெளியே எமிட் பண்ணுது. சரியா? அப்படி எலக்ட்ரானை எமிட் பண்றதுனால நமக்கு கரண்ட் கிடைக்குது. சரியா? இதுதான் என்ன சொல்றோம்? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்றோம். இப்போ இதுலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு. எனக்கு உள்ள ஒரு லைட் படுது அப்படின்னா அந்த லைட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த லைட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அதை நான் E1 வச்சுக்கிறேன். வெளியே வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனர்ஜி தேவைப்படும். இந்த ஆப்ஜெக்ட்ல இதுதான் ஆட்டம். ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான் இருக்குது. இந்த எலக்ட்ரானை இந்த ஆட்டம்ல இருந்து உடைச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அதை நான் E2 வச்சுக்கிறேன். சிம்பிளா சொல்ல போனோம்னா இதுக்கு தான் என்ன பேர் வச்சோம்? நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். என்ன ஃபங்க்ஷன்? ஒர்க் ஃபங்க்ஷன். வெளியேற்ற ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வரும். இல்ல வேலை சார்புன்னு வச்சீங்கனாலும் தப்பு கிடையாது. ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? ஒரு ஆட்டம்ல பாண்ட் ஆயிருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதான் என்ன ஒர்க் ஃபங்க்ஷன். சோ நான் உள்ள கொடுக்கிறது E1 கொடுக்குறேன். சே எக்ஸாம்பிள் 1000 ஜூல் நான் உள்ள கொடுக்குறேன். எனக்கு இந்த பொருளுக்கு வந்து பார்த்தோம்னா 500 ஜூல் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுது? ஒர்க் ஃபங்க்ஷனா தேவைப்படுது. மிச்சம் இருக்கக்கூடிய 500 ஜூல் என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெளியே வரக்கூடிய எலக்ட்ரானோட இயக்க ஆற்றலா மாறும். கைனடிக் எனர்ஜியா மாறும். சோ half mv square is equal to E1 minus E2 or else E1 minus 5 நம்ம அதுல படிச்சிருக்கோம் பிசிக்ஸ்ல. 5 அப்படிங்கிறது யாருன்னா ஒர்க் ஃபங்க்ஷன். E1 அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி.
E1 அப்படிங்கிறது அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி h nu இருக்கும். சரியா? சோ half mv square is equal to h nu minus 5. ரைட்டா? இப்போ இப்போ நல்லா கவனிங்க. threshold frequency என்ன frequency? threshold frequency என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். பயன் தொடக்க அதிர்வெண். ஆல்ரெடி பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். பயன் தொடக்க அதிர்வெண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த லைட்டுக்கு இந்த 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 மெட்டீரியல் இருக்கு, இங்க ஒரு மெட்டீரியல் இருக்கு. இந்த மெட்டீரியல்ல எலக்ட்ரான் வெளியே போகணும் அப்படின்னா கரெக்டா எத்தனை ஜூல் தேவைப்படுது? 500 ஜூல் தேவைப்படுது. அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்றோம். இப்ப நீங்க கொடுக்குற எனர்ஜி, நீங்க கொடுக்குறீங்க இல்லையா எனர்ஜி, இந்த எனர்ஜி கரெக்டா இந்த 5க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்க என்ன ஃப்ரீக்வன்சி போடுறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் என்ன பேரு? பயன் தொடக்க அதிர்வெண் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. when 5 is equal to h nu naught இருந்துச்சு அப்படின்னா nu naught அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன பேரு? த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. அதாவது கொடுத்த லைட் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் எலக்ட்ரானை வெளியே மட்டும் எமிட் பண்ணும், எலக்ட்ரான் ஓடலாம் செய்யாது. எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். சோ 5க்கு பதிலா நீங்க த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சதுன்னா நீங்க h nu naught போட்டுக்கலாம். சோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஏன்னா மெட்டீரியலை பொறுத்து த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி முடிவு பண்ணப்படும். இந்த மெட்டீரியலா இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரீக்வன்சில வந்துச்சு அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்கு இந்த ஃப்ரீக்வன்சில வந்துச்சுன்னா ஜஸ்ட் எலக்ட்ரான் வெளியே வருமே தவிர ஓடாது அப்படிங்கிற விஷயம் கிளியர் ஆகும். ரைட்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க half mv square is equal to எனக்கு நான் கொடுக்கிறது h nu ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் h nu naught போட்டுக்கலாம். அப்ப h into nu minus nu naught is equal to half mv square. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். எதுக்கு இந்த இது படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியேஷனுக்கு மாஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. ரேடியேஷனுக்கு என்ன இருக்குது? மாஸ் இருக்குது அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிய வேண்டியது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம். அதையும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்? ஏன் வந்து பாத்தீங்கன்னா போரோட தியரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? அதாவது மின்காந்த நிறமாலை. மின்காந்த நிறமாலை இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் வெளியே இருக்கு இல்லையா? எலக்ட்ரான் வெளியே இருக்கு இல்லையா? வெளியில இருந்து லைட், அதாவது நான் சொல்லக்கூடிய போட்டான்ஸ் வந்து இதுக்கு மேல படும்போது, இந்த எலக்ட்ரான் மேல படும்போது இந்த எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிருது. கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து என்ன ஸ்டேட்டுக்கு போகுது? எக்ஸைட்டட் ஸ்டேட். அதாவது அடிநிலையிலிருந்து கிளர்ச்சி நிலைக்கு செல்கிறது. சரியா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எனர்ஜியை தனக்குள்ள உள் வாங்கிட்டு என்ன பண்ணுது? இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல் என்ன ஆகுது? கூடுது. திருப்பி இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எதை உறிஞ்சிச்சோ அதை வெளியே விடும். அதை என்ன பண்ணும்? வெளியே விடும். அந்த வெளியே வர்றதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரமா சொல்றோம். ஏன்னா வெளியே வர்றது வந்து பாத்தோம்னா ஒரு வேவ் மட்டும் வராது, டிஃப்ரெண்ட் வேவ் வரும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ரீசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காரணங்கள் சொல்லும் போது அதுக்கான ரீசன்லாம் நமக்கு புரிய வருது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்குதுன்னா நியூக்ளியஸ் இங்க இருக்குது. எலக்ட்ரான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்பிட்ல மட்டும் இல்லாம நிறைய ஆர்பிட்ல சுத்தி வரும்னு சொல்லிட்டு போர் சொல்லியிருப்பாரு. அப்ப எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்குது. எலக்ட்ரான் எங்க இருக்குது? இங்க இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுது. கதிர்வீச்சை உள்வாங்குது. உள்வாங்குறது மூலமா முதல் வட்டப்பாதையில இருந்து எக்ஸாம்பிள் ஒரு 4th ஆர்பிட்டுக்கு போகுது. 1வது வட்டப்பாதையில இருந்து எங்க போயிடுச்சு? 4வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்ப 4வது இடத்துல இருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? திருப்பி முதல் வட்டப்பாதைக்கு வரணும். ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வட்டப்பாதைக்கு மட்டும் வராது. கொஞ்சோண்டு எனர்ஜியை லூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கொஞ்சோண்டு எனர்ஜியை லூஸ் பண்ணி 3க்கு வெளியே வரும். இப்போ 1ல இருந்து 4க்கு போறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஜூல வந்து பாத்தீங்கன்னா உள்வாகி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கொஸ்டினே இல்ல. 4ல இருந்து 1க்கு திருப்பி வந்துச்சுன்னா 5000 ஜூல் வெளியே வந்துடும். ஈஸி. ஆனா இது 4ல இருந்து 1க்கு மட்டும் வராது. 4ல இருந்து சம்டைம்ஸ் 3க்கு வரும். 4ல இருந்து சம்டைம்ஸ் 2க்கு வரும். 4ல இருந்து சம்டைம்ஸ் 1க்கு வரும். சோ 4ல இருந்து 3க்கு வந்துச்சுன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரேடியேஷன் வெளியே வரும். 4ல இருந்து 2க்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேடியேஷன் வரும். 4ல இருந்து 1க்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேடியேஷன் வரும். இத சொல்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்மர்.
யாரு? பால்மர். நீங்க படிச்சிருப்பீங்க. 5 பேரு. பால்மர், பால்மர் ரைன், அப்புறம் என்ன? பால்மர், பிராக்கெட், ஃபண்ட், கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் படிச்சிருப்பீங்க. சரியா? லைமன் சீரியஸ், பால்மர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பால்மர் அப்படிங்கிறவர் தான் இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு வகையான ரேடியேஷன் மட்டும் வெளியிடுவது இல்ல. அது வந்து பாத்தோம்னா டிஃப்ரெண்ட் ரேடியேஷனை வெளியிடுது. இந்த டிஃப்ரெண்ட் ரேடியேஷன் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். சோ அது ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கு ஒரு கலர் காம்பினேஷன் மாதிரி இருக்கும். இதுல என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம் வெளியிடும். ஒவ்வொரு ஆட்டம் என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம் வெளியிடுது. அப்போ ஒரு ஆட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அதுக்கு வெளியிடுறது அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஸ்பெக்ட்ரம் பார்த்தாலே அது என்ன ஆட்டம் அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த கான்செப்ட வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்டான எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து என்ன ஸ்பெக்ட்ரம் வெளியே வருது? ஹைட்ரஜன்னா அதுக்கு என்ன? ஆக்சிஜன்னா என்ன ஸ்பெக்ட்ரம்? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன ஸ்பெக்ட்ரம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. சரியா? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? இந்த தியரி எவால்வ் ஆகுது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்க போறோம் போரோட கான்செப்டுக்குள்ள போக போறோம். சரியா? போரோட கான்செப்ட்ல போக போறோம். இது வரைக்கும் சொன்னது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் சொன்னது ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சு நிறைய விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஓகே ஃபைன். கவனிங்க. ஸோ போரோட தியரி அடுத்து. போரோட அட்டாமிக் மாடல் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராவே தெரியும். சரியா? தியரியை மட்டும் நான் சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கங்க. போர் தியரி என்ன? நமக்கு என்ன சொல்றாரு? ஆல்ரெடி ரூதர்ஃபோர்ட் தியரியில கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ரூதர்ஃபோர்ட் தியரி படி எலக்ட்ரான் அந்த புரோட்டான் அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கும். புரோட்டான் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? சென்டர்ல இருக்கும். எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி வருது. இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய புரோட்டானுக்கு தான் என்ன பேர் வைக்கிறோம்? நியூக்ளியஸ் பேர் வைக்கிறோம். சோ நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும். அண்ட் பேரலா இதுக்கப்புறம் வந்து சாட்விக் புரோட்டான் கூட நியூட்ரான் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. ரூதர்ஃபோர்ட் சொன்னது உள்ள புரோட்டான் இருக்கும். ஓகே. சே எக்ஸாம்பிள் உள்ள எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு எலக்ட்ரான் வெளியே சுத்தி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? ரூதர்ஃபோர்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அது சுத்தி வர்றதுதான் சிக்கல் இருந்துச்சு. சரியா? சோ நீல்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆட்டம் எடுத்து அனலைஸ் பண்றாரு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஒரு ஆட்டம் வந்து பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எனர்ஜியை வாங்கிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிருது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுது? டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் வெளியிடுது. டிஃப்ரெண்ட் ரேடியேஷன் வெளியிடுது. அப்ப டிஃப்ரெண்ட் ரேடியேஷன் வெளியிடுது அப்படின்னா அதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு என்னன்னா எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல சுத்தி வராது. எலக்ட்ரான் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ல சுத்தி வரும். எலக்ட்ரான் என்ன பண்ணும்? டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ல சுத்தி வரும். சரியா? ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் அவர் என்ன பேர் வைக்கிறாரு? ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் அவர் என்ன பேர் வைக்கிறாரு? ஷெல் பேர் வைக்கிறார். கே ஷெல், எல் செல், எம் செல் அப்படின்னு சொல்லிட்டு கூடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வைக்கிறார். KLM N செல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். அதே மாதிரி என்ன சொல்றாரு? ஒவ்வொரு ஆர்பிட்டும் ஈச் ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவல் இருக்கும். டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல் இருக்கும். இது முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வட்டப்பாதைக்கும் ஒவ்வொரு ஆற்றல் மட்டம் இருக்கு. ஆற்றல் மட்டம் இருக்கு. சரியா? சோ இதுல இருந்து முதல் வட்டப்பாதைக்கு வந்து பார்த்தோம்னா n அப்படின்னு சொல்லிட்டு n equal to 1. சரியா? n அப்படிங்கிற நம்பரை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. n அப்படிங்கிறது என்னன்னா பிரைமரி குவாண்டம் நம்பர். பிரைமரி
குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி குவாண்டம் நம்பர், எனர்ஜி ஆற்றல் குவாண்டம் நம்பர்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. n equal to 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் E1. n equal to 2 க்கு செகண்ட் ஆர்பிட், அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் E2. சரியா? இதே மாதிரி n equal to 3 க்கு E3. என்ன சொல்றாரு அப்படின்னா போர் சொல்றது, ரூதர்ஃபோர்ட் சொன்னதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு? முத வட்ட பாதையில எலக்ட்ரான் சுத்தி வருது, முத வட்ட பாதையில எலக்ட்ரான் சுத்தி வருது, ஆனா எனர்ஜியை லூஸ் பண்ணிடுது. ஒவ்வொரு ஆர்பிட் எலக்ட்ரான் சுத்தி வரும்போது என்ன பண்ணுது? எனர்ஜியை லூஸ் பண்ணுது. எனர்ஜியை லூஸ் பண்றதால, எனர்ஜியை இழக்கிறதால அது என்ன பண்ண முடியல? வட்டத்துல சுத்தி வர முடியல. ஆனா போர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு ஆர்பிட்ல சுத்தும் போது அதுக்கு இந்த எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாது? இட் won't lose energy. சரியா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். அதாவது இந்த எனர்ஜி லெவல்ல சுத்தும் போது ஆற்றல் என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இழக்காது. சரியா? இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா நிலையான வட்டப்பாதைகள், ஸ்டேபிள் ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸ்டேபிள் ஆர்பிட்ஸ் அப்படின்னு பேர் இருக்கிறார். அப்போ அடுத்த கொஸ்டின் வருது அப்படின்னு என்னன்னா, ஸ்டேபிள் ஆர்பிட்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரேடியஸ் என்னவா இருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு இந்த ரேடியஸ்ல இருந்துச்சுன்னா ஸ்டேபிள், இந்த ரேடியஸ் ஸ்டேபிள் கிடையாது, நான் பாதியில போட்டிருக்கேன். இந்த ரேடியஸ் ஸ்டேபிள் கிடையாது, அதுவே இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா இது ஸ்டேபிள். R1 அப்படிங்கிறது ஸ்டேபிள், R2 அப்படிங்கிறது ஸ்டேபிள். இப்போ R1 அப்படிங்கிறது 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். R2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர்னு வச்சுக்கோங்க. 1 மீட்டர்ல சுத்தி வந்துச்சுன்னா ஸ்டேபிளா இருக்கு, எனர்ஜியை லூஸ் பண்ணது. 1.5ல சுத்தி வந்துச்சுனாலும் ஸ்டேபிளா இருக்கும், எனர்ஜியை லூஸ் பண்ணாது. ஆனா 1.25ல சுத்தி வந்துச்சுன்னா சுத்தியே வர முடியாது. சோ அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தோம்னா அலோட் ஆர்பிட்ஸ்ல மட்டும்தான் சுத்தி வரும். என்ன பண்ணும்? இதுதான் அலோட் ஆர்பிட்ஸ், அனுமதிக்கப்பட்ட வட்டப்பாதைகள். அலோட் ஆர்பிட்ஸ் அனுமதிக்கப்பட்ட வட்டப்பாதைகள்ல மட்டும்தான் எலக்ட்ரான் சுத்தி வரும். முதல் விஷயம் சொல்றாரு அனுமதிக்கப்பட்ட பாதை. இந்த அனுமதிக்கப்பட்ட பாதைக்கு அவர் என்ன கண்டிஷன் வைக்கிறார் அப்படின்னா, எலக்ட்ரானோட சரியா ஆங்குலர் குவாண்டம், ஆங்குலர் மொமெண்டம், எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன வார்த்தை சொல்ற யூஸ் பண்றாரு பாருங்க, ஆங்குலர் மொமெண்டம். கோண உந்தம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கோண உந்தம் வந்து பாத்தீங்கன்னா h/2π மல்டிபிள்ஸா இருக்கணும். மொமெண்டம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? மாஸ் இன்டு வெலாசிட்டி, நிறை இன்டு திசைவேகம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா கோண உந்தம் அப்படின்னா கூட எது சேர்ந்து வரணும்? ரேடியேஷன் சேர்ந்து வரணும். இப்போ mvr nh/2π இருக்கணும். அப்போ உனக்கு எலக்ட்ரான் இருக்குதுன்னா எலக்ட்ரானோட மாஸ் ஃபிக்ஸ்டு, அதோட வெலாசிட்டியும் ஃபிக்ஸ்டு. சரியா? R எதை வச்சு முடிவு பண்ணப்படுது அப்படின்னா mvr அப்படிங்கிறது nh/2π ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்க n க்கு பதிலா 1 போட்டீங்க அப்படின்னா h/2π mvr1 முதல் ஆர்பிட்டோட ரேடியஸ். எனக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா, எனக்கு பதிலா 2 போடுறீங்க, 2h/2π mvr2 செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்துரும். எனக்கு பதிலா 3 போடுறீங்க, 3h/2π mvr3. இப்படிதான் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுது? ரேடியஸ் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ்ட் ஆகுது. சரியா? ஒரு விஷயம். ரெண்டாவது பாயிண்ட், இது முதல் பாயிண்ட் அவர் சொன்னது. முதல் பாயிண்ட் என்ன? எலக்ட்ரான் வந்து பார்த்தோம்னா எல்லா வட்டப்பாதையும் சுத்தி வர முடியாது, டிஸ்கிரீட் அலோட் ஆர்பிட்ஸ்ல மட்டும் தான் சுத்த முடியும். அந்த அலோட் ஆர்பிட்ல சுத்துச்சுன்னா எனர்ஜியை லூஸ் பண்ணாது. அந்த அலோட் ஆர்பிட்ல சுத்துறதுக்கு என்ன கண்டிஷன்? mvr nh/2π. நம்பர் 2, ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது, ஒரு வட்டத்துல இருந்து இன்னொரு வட்டத்துக்கு, ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் n2 அப்படிங்கிற ஆர்பிட்ல இருந்து n1 அப்படிங்கிற ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுது அப்படின்னா இது என்ன பண்ணும்? ரேடியேஷனை எமிட் பண்ணும். அந்த எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன் ஈக்குவேஷன் என்ன? h nu. சோ எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா n2 னு வச்சுக்கோங்க, இது n1 னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். எக்ஸாம்பிள் E5 E4 அப்படின்னு போட்டீங்கன்னா h nu வரும். ஓகேயா? E5 E3 போட்டீங்கன்னா அதுக்கு வேற h nu, மேபி இதுக்கு h nu, இதுக்கு வரக்கூடிய ஃப்ரீக்வென்சி வேற, இதுக்கு வரக்கூடிய ஃப்ரீக்வென்சி வேற. சோ இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆர்பிட் இருந்து லோயர் ஆர்பிட் சுத்தும் போது எனர்ஜி அதை லூஸ் பண்ணுது. அப்ப ரெண்டு விஷயத்தை கிளாரிஃபை பண்றாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரானோட ரேடியஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி. ரேடியஸ், எனர்ஜி, ஆரம், அப்புறம் ஆற்றல். இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போர் தெளிவுபடுத்திட்டு போறாரு. இதுதான் போர் அட்டாமிக் மாடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிளாரிட்டி.
சரியா? சோ ரேடியஸ் என்னன்னு தெரியணும், எனர்ஜி என்னன்னு தெரியணும். அந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சுச்சுன்னா ஒரு அட்டாமிக் மாடல் ஓவர். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? Any questions? Okay. So போர் அட்டாமிக் மாடல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ரெண்டு விஷயம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா MVR equal to NX by 2 pi. இந்த கான்செப்ட்ல இருந்து nth ஆர்பிட்டோட ரேடியஸ் என்ன? nth ஆர்பிட்டோட ரேடியஸ் என்ன? என்னாவது வட்டப்பாதைக்கான ஆரம். ரெண்டாவது nth ஆர்பிட்டோட எனர்ஜி என்ன? nth ஆர்பிட்டோட எனர்ஜி. என்னாவது வட்டப்பாதைக்கான ஆற்றல். ஆரம் ஒண்ணு, ஆற்றல் ஒண்ணு. ரேடியஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெரைவ் பண்ணியிருக்கோம். சரியா? அகைன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரேடியஸ்க்கான ஃபார்முலா n square h square epsilon 0 pi m z e square. சோ இதுல n அப்படிங்கிறது முதல் ஆர்பிட்டா ரெண்டாவது ஆர்பிட்டா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. h அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். எப்சிலான் 0 அப்படிங்கிறது என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர், அதாவது காற்றின் அல்லது வெற்றிடத்தின் விடுதிறன் ஏர் ஆர்வாக்கம். இங்க ஏன் எப்சிலான் 0 வந்துச்சுன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சார்ஜ்ல படிக்கக்கூடிய பெர்மிட்டிவிட்டியை நான் ஏன் உள்ள கொண்டு வந்தேன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஏன்னா இதுக்கான டெரிவேஷன் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள இருக்கிறது புரோட்டான். உள்ள இருக்கிறது என்ன? புரோட்டான். சுத்தி வர்றது என்ன? எலக்ட்ரான். சுத்தி வர்றது என்ன? எலக்ட்ரான். எலக்ட்ரான் சுத்தி வருதுன்னா அதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். எலக்ட்ரான் சுத்தி வர்றதுக்கு காரணமா இருக்கிறது என்ன? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. இந்த மைய நோக்கு விசையை கொடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன? நிறைமின் விசை. அதாவது எலக்ட்ரான் சுத்தி வர்றதுக்கு காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜை பிடிச்சி இருக்கும். இந்த அட்ராக்ஷனை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இது சுத்தி வருது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை r. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசைக்கான ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4/0 q1 q2 by r ஸ்கொயர். சோ இந்த ரெண்டு லாஜிக்கையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஃபார்முலாவை நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். சரியா? z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். e அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜுக்கான ஃபார்முலா. சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஏன்னா பெர்மிட்டிவிட்டி எனக்கு தெரியும் 8.854 into 10 to the power of -12 c square n power -1 m power -2. m அப்படிங்கிறது எலக்ட்ரானோட நிறை மாஸ் 9.1 into 10 to the power of -31 kg. e அப்படிங்கிறது எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6 into 10 to the power of -19 coulomb. h அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10 to the power of -34 ஜூல் செகண்ட். யூனிட்டா கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் ஞாபகம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு. ரைட்? நாலுக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா so I know the formula for I know the value for h epsilon 0 I already know 22/7. m க்கு தெரியும், e க்கு தெரியும். so சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்க 0.529. சரியா? 0.529 n ஸ்கொயர் by z into 10 to the power of -10 மீட்டர். ஏன்னா ரேடியஸ் என்ன யூனிட் வரணும்? மீட்டர்ல வரணும். So formula very clear. So 0.529
0.529 சரியா by n square by z 10 to the power of -10 மீட்டர் நம்ம என்ன எழுதலாம் ஆம்ஸ்ட்ராங்ல எழுதிக்கலாம். so this is the formula for என்ன radius of nth orbit. அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் nth orbit பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் nth orbit பாருங்க -m e⁴ z square by 8 epsilon 0 square n square h square. எலக்ட்ரான் சுத்தி வருது இல்லையா, சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எனர்ஜிக்கான ஃபார்முலா. சோ எனர்ஜி எதனால வருது, இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில என்ன இருக்கும், ஈர்ப்பு விசை இருக்கும். சோ ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறுது, சுத்தி வரும்போது கைனடிக் எனர்ஜியா மாறுது. சோ இந்த ரெண்டையும் சேர்த்து மாத்தி கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா எலக்ட்ரானோட நெட் எனர்ஜி ஃபார்முலா கிடைக்கும். சோ இங்கே m க்கு e க்கு எப்சிலான் 0 க்கு h க்கு வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது -13.12 z ஸ்கொயர் by n ஸ்கொயர் கிலோ ஜூல் பெர் மோல். ஒரு மோல் இருக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இத ஒரு ஆட்டம்க்குன்னு வச்சுக்கலாம். இல்லாட்ட மைனஸ் ஓகேயா -13.12 கரெக்டான வார்த்தை. எனர்ஜிக்கு ஃபார்முலா பாருங்க, ரெண்டு ஃபார்முலா நான் சொல்றேன். En = நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான். -13.6 z ஸ்கொயர் by n ஸ்கொயர் eV எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு யூனிட். நான் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜிக்கு ரெண்டு யூனிட் யூஸ் பண்ணுவேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட், இன்னொன்னு கிலோ ஜூல். எப்ப வந்து பார்த்தோம்னா நீங்க இந்த எலக்ட்ரான் வோல்ட்ல ஈக்கான வேல்யூ நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஜூலா மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானுக்கான வேல்யூ போட்டுட்டீங்கன்னா இட் வில் பிகம் ஜூல். சோ ஈக்கான வேல்யூ போட்டீங்கன்னா இதோட ஃபார்முலா எப்படி வருது அப்படின்னு தெரியுமா, -1312 ஓகேயா, 1312 by z ஸ்கொயர் n ஸ்கொயர் கிலோ ஜூல் ஓகேயா. பெர் ஆட்டம்னு போட்டாலும் சரி, பெர் மோல்னு போட்டாலும் சரி, பெர் மோல், கிலோ ஜூல் பெர் மோல். ஓகே, சோ மூணு ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம். ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி எழுதுறேன், கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. Rn = 0.529 சரியா, n ஸ்கொயர் by z ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் என்ன 10 to the power of -10 மீட்டர். எனர்ஜிக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் எழுதுறேன். -13.6 z ஸ்கொயர் by n ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் ஓகேயா பெர் ஆட்டம். ஒரு ஆட்டம்க்கு தான் இது சரியா. பெர் ஆட்டம் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, மென்ஷன் பண்ணாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு வேல்யூ ஈக்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா -1312 z ஸ்கொயர் by n ஸ்கொயர் கிலோ ஜூல் பெர் மோல் சரியா. ஈக்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. சோ இங்க ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் அப்படிங்கிறது n ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனல். அப்போ என்னோட வேல்யூ 1:2:3ங்கிற ரேஷியோல இருந்துச்சுன்னா ரேடியஸ் வந்து 1:4:9 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா n ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சோ n வேல்யூ வந்து பாத்தோம்னா 1:2:3 இருந்துச்சுன்னா e வேல்யூ பாத்தீங்கன்னா 1:1/4:1/9 அப்படி குறையும் சரியா. e வேல்யூ இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா. சோ போர் அட்டாமிக் மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூணு ஃபார்முலா தான் ரைட்டா. ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே, அதர்ஸ்? எனி டவுட்ஸ்? பாருங்க, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் அனுப்புறேன். சோ ரெண்டு விஷயம் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் அட்டாமிக் மாடல் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
இந்த போர்லயே வந்து பாத்தோம்னா இந்த ஸ்பெக்ட்ரம் வர்றதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? சரியா? நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? போரோட தியரி வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு விதமான நிறமாலைகள், ஒவ்வொரு விதமான ஸ்பெக்ட்ரம்ஸ் இருந்துச்சு. அப்ப அந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத காரணத்தை கண்டுபிடிக்கும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஆர்பிட் வச்சாதான் இந்த ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நிறைய ஆர்பிட் இருந்துச்சுன்னா 5வது ஆர்பிட் இருக்குது, 4வது ஆர்பிட் இருக்குது, 3வது ஆர்பிட் இருக்குது, 2வது ஆர்பிட் இருக்குது அப்படிங்கும்போது 5ல இருந்து 4க்கு வரும், 5ல இருந்து 3க்கு வரும், 5ல இருந்து 2க்கு வரும், 5ல இருந்து 1க்கு வரும். அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஜம்ப் ஆக உங்களுக்கு ஒவ்வொரு எனர்ஜி லெவல் கிடைக்கும். ஒவ்வொரு எனர்ஜி லெவல் ஒவ்வொரு ரேடியேஷன் கிடைக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட ஆட்டமுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரேடியேஷன்ஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ரேடியேஷன்ஸ் கிடைக்கிறதால ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது பாசிபிள். சோ இது மூலமா ஒரு ஆட்டமுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம், ஒரு அணுவுக்கு ஒரு நிறமாலையை நீங்க என்ன பண்ண முடியும், அசோசியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த போர் சொல்றாரு. அதுலதான் நமக்கு ரேடியஸோட ஃபார்முலா, எனர்ஜியோட ஃபார்முலா ரெண்டு விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப வந்து பாத்தோம்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். இது கண்டிப்பா இந்த கேள்வி நீட்லயும் சரி ஜேஇலையும் சரி ஹைட்ரஜனின் வரி நிறமாலை அதிகமா கேட்கக்கூடிய கேள்விகள்ல இது இருக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் நான் ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப் டு போர் ஆட்டம் வரைக்கும் ஒரு டாபிக், போருக்கு அப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். ஸோ உங்களுக்கு நீட்டை பொறுத்த வரைக்கும் சரி, ஜேஇயை பொறுத்த வரைக்கும் சரி, போர் டாபிக்ல இருந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த லைன் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து அதிகமா கேட்க முடியும். ரைட்டா? அதனால அதோட ஃபார்முலாஸ் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜியோட ஃபார்முலா இதுதான் முதல் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. -13.6 Z ஸ்கொயர் -13.6 Z square by N square. இதுதான ஃபார்முலா? -13.6. ஹைட்ரஜனுக்கு எடுத்துக்கும் போது Z வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இருக்கும். சோ EN-க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -13.6 by N square இல்லையா? -13.6 N square. இப்போ போர் வந்து பாத்தோம்னா இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு என்ன ரீசன் சொல்றாரு அப்படின்னா, இப்போ சே எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகும்போது இந்த ஆர்பிட்டுக்கு நான் N2 பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இந்த ஆர்பிட்டுக்கு N1 பேர் வச்சுக்கிறேன். EN2ல இருந்து EN1க்கு ஜம்ப் ஆகும்போது அது ஆற்றலை வெளியிடுகிறது. HU அப்படிங்கிற ஃபார்மட்ல வெளிவருது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -13.6 ஓகேயா இன்டு N2 ஸ்கொயர் N2 -13.6 by N1 ஸ்கொயர் ஈக்குவல் டு H நியூ. அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு சரியா, இதுல இருந்து வந்து பாத்தோம்னா -13.6 வெளியே எடுத்துருங்க, இல்லைன்னா +13.6 வெளியே எடுங்க. வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1/N1 ஸ்கொயர் -1/N2 ஸ்கொயர். இந்த H என்ன ஆயிரும், கீழே போயிடும். அண்ட் நியூ இஸ் ஈக்குவல் டு சரியா, நியூக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கோங்க அப்படின்னா C/λ போட்டுக்கோங்க. நியூக்கு பதிலா என்ன போட்டுக்கோங்க, C/λ. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது, ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அப்படிங்கிறது அலை நேரத்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஈக்குவல் டு போட்டீங்கன்னா என்ன வரும், ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அதான் என்ன, லைட்டோட ஸ்பீடு. அப்போ ஏன்னா யூனிட் பாத்தீங்கன்னாலே தெரியும். G is equal to வந்து பாத்தீங்கன்னா G is equal to nu into lambda. G is equal to nu into lambda. So nu is equal to C by lambda. இங்க by H க்கு பதிலா
வேல்யூ போட்டுக்கங்க 6.6 into 10 to the power of minus 34 1 by n1 square minus 1 by n2 square. இங்க இந்த c அப்படிங்கிறது லைட்டோட ஸ்பீடு, அது உங்களுக்கு தெரியும் 3 into 10 to the power of 8. இப்போ 1 by lambda is equal to இந்த c யோட வேல்யூக்கே வந்துரும் இல்லையா? சோ இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் வரும். அதுக்கு மேல என்ன பேர் அப்படின்னா r ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேரு ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் 1 by n1 square minus 1 by n2 square. இந்த r ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த n1 க்கும் சரி n2 க்கும் சரி யூனிட் கிடையாது. r க்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.09 சம்திங் வரும் into 10 to the power of 10 to the power of 7 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா r க்கு பாத்தீங்கன்னா இந்த 1 by n1 க்கும் சரி 1 by n2 க்கும் சரி யூனிட் கிடையாது. n1 க்கும் n2 க்கும் யூனிட்டே கிடையாது. lambda க்கு என்ன யூனிட்னா மீட்டர். lambda க்கு என்ன அலைநீளம் என்னன்னா வேவ்லெட் மீட்டர். 1 by lambda னா அப்போ மீட்டர் பவர் -1. சோ ரிட்பர்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ நீங்க வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம்ல மொத்தம் 5 பேர் வருவாங்க. ஒன்னு லைமன், இன்னொன்னு பால்மர், பாஷன், பிராக்கெட், ஃபண்ட். சரியா? ஃபண்ட். இன்னொருத்தர் ஒன்னு இருக்குங்க. ஹம்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஆறாவது ஒன்னு இருக்கு. நம்ம ஜெனரல் 5 தான் பார்த்திருக்கோம். ஒன்னு யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லைமன். லைமன் லைமன் பாத்தீங்க அப்படின்னா எப்போ லைமன் வரும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகும்போது ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் மேபி நீங்க தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்க்கு ஜம்ப் பண்ணலாம், இல்ல செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்க்கு ஜம்ப் பண்ணலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்ல இருந்து ஜம்ப் பண்ணலாம். நீங்க வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஜம்ப் ஆகக்கூடியது நான் ஜெனரலா நான் என்ன எழுதிருக்கேன் from n2 to n1 தான் எழுதிருக்கேன் இல்லையா? from n2 to n1 க்கு தான் நான் இந்த ஃபார்முலா எழுதிருக்கேன். சோ என்னோட கேஸ்ல n1 அப்படிங்கிறது 1 இருக்கணும். n2 அப்படிங்கிறது அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு லைமன் சீரியஸ். சரியா? லைமன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ஊதா கதிர்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அல்ட்ரா வயலட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சோ இதே மாதிரி என்ன இருக்குது பால்மர். ஓகேயா? பால்மர் அப்படின்னா நீங்க செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆச்சு அப்படின்னா நீங்க செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன பால்மர். பால்மர்ல வந்து பாத்தோம்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும், கண்ணூர் ஒளி கிடைக்கும் பால்மர்ல கிடைக்கிறது. அடுத்து வந்து பாத்தோம்னா பேஷன். அடுத்து வந்து என்ன பேஷன் அப்படிங்கிறது மூணாவது ஸ்பெக்ட்ரம்க்கு ஜம்ப் ஆனீங்கன்னா கிடைக்கக்கூடியது. அடுத்து பிராக்கெட், அடுத்து ஃபண்ட். பிராக்கெட் அப்படிங்கிறது நாலாவது ஸ்பெக்ட்ரம்க்கு ஜம்ப் ஆனீங்கன்னா கிடைக்கக்கூடியது பிராக்கெட். சரியா? சோ பேஷன், பிராக்கெட், ஃபண்ட் இந்த இதுல எல்லாத்தையுமே நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள் தான் கிடைக்கும். சரியா? சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஃபிக்ஸ்டு. இதுல n1 க்கு பதிலா 1 ன்னு போட்டீங்க அப்படின்னா அது லைமனா இருக்கும். n1 க்கு பதிலா 2 ன்னு போட்டீங்கன்னா n1 வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க லைமனா, பால்மரா, பேஷனா, பிராக்கெட்டா, ஃபண்டா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகே? சோ இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தோம்னா ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் அப் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தோம்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் கூட போறோம். சரியா? அது வந்து பாத்தோம்னா செகண்ட் ஆஃப். சோ இப்போ நமக்கு பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கிளியர் அப்படின்னா ஒரு ஆட்டம் அப்படிங்கிறதுக்கு நடுவுல நியூக்ளியஸ் இருக்கும். எலக்ட்ரான் வந்து ஒரு வட்ட பாதையில மட்டும் சுத்தி வராது, டிஃபரெண்ட் ஆர்பிட்ல சுத்தி வரும். எலக்ட்ரான் சுத்தி வரும்போது ஒவ்வொரு ஆர்பிட்லையும் சுத்தி வர்றதுக்கான ஸ்டெபிலிட்டியை சொல்றது mvr = nh/2π. mvr =
NH2 ரைட்டா. அதுக்கான இதுல இருந்து சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரானோட ரேடியஸ், சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரானுக்கான எனர்ஜி ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கும். தென் இந்த 1/λ அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது ரிப்பல் கான்ஸ்டன்ட் பார்த்ததே இந்த ஃபார்முலா. 1/λ ஒரு பேர் இருக்குது, அது என்னன்னா வேவ் நம்பர், அலை எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேவ் நம்பர், அலை எண். சரியா? 1/λ அப்படிங்கிறது அதுதான். ரைட்டா? சோ இந்த வேவ் நம்பரை வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தோம்னா அது என்ன மாதிரியான லைன் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ரைட்டா? சோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபண்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இதுதான். செகண்ட் ஹாஃப்ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் கான்செப்ட் தான். போர் அட்டாமிக் மாடல் வரைக்கும் நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து வேற வேற ஆர்பிட்டல் சுத்தி வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகேயா? இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்லயும் எத்தனை எலக்ட்ரான் நிரப்ப முடியும், அந்த எலக்ட்ரான்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத செகண்ட் ஹாஃப்ல பார்க்க போறோம். செகண்ட் ஹாஃப்ல இதை பாக்குறதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறதுக்கு டூயல் நேச்சர் இருக்கும் அப்படிங்கறத வச்சு நம்ம கொண்டு வந்தோம். ஒரு மின்காந்த அலை இருக்கு அப்படின்னா, வேவ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேவ் கேரக்டர், பார்ட்டிகல் கேரக்டர் இருக்கு அப்படிங்கறத சொன்னோம். பட் செகண்ட் ஹாஃப்ல தான் யார் முதல்ல வருவா? டி பிராக்லி வருவாரு. டி பிராக்லி வந்து என்ன பண்ணுவாரு? எலக்ட்ரான் சுத்தி வருது இல்லையா, வட்டமா சுத்தி வராது, அது வேவா சுத்தி வரும். ஏன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிகல், ஒரு பார்ட்டிகளுக்கு வேவ் கேரக்டர் இருக்கும். முதல்ல சொன்னது என்ன? ஒரு வேவுக்கு பார்ட்டிகல் கேரக்டர். டி பிராக்லி வரும்போது சொன்னது என்ன? ஒரு பார்ட்டிகளுக்கு வேவ் கேரக்டர் இருக்கும். நம்பர் 1. சரியா? டி பிராக்லி வந்துருவாரு. டி பிராக்லி வரும்போது வட்டமா சுத்தாது, வேவா சுத்தும். நம்பர் 2 ஹைசன்பெர்க்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல். சரியா? எங்க இருக்குது அப்படிங்கறத சுத்தி வருதுங்கிறது ஓகே தான். பட் எலக்ட்ரானோட பொசிஷனையும், எலக்ட்ரானோட வெலாசிட்டியையும், எலக்ட்ரானோட நிலை, எலக்ட்ரானோட திசை வேகம் இதை அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஹைசன்பெர்க் சொல்லிட்டு போயிருவாரு. மூணாவது சோடிஞ்சர். சோடிஞ்சர் என்ன சொல்வாரு? வேவ் ஈக்குவேஷன். அவர் வந்து ஒரு ஈக்குவேஷனை ஜெனரேட் பண்ணுவாரு. அது மூலமா வந்து நமக்கு என்ன தெரிய வரும்? எலக்ட்ரான் அந்த வட்டப்பாதையில எந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான், எலக்ட்ரானை கண்டறிவதற்கான நிகழ்தகவு எங்க அதிகமா இருக்கும். ஒரு வட்டப்பாதையில சுத்தி வரும்போது யூனிஃபார்மா சுத்தி வராது, எந்த இடத்துல எலக்ட்ரான் சுத்தி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா வேவ் நம்பர், வேவ் ஃபங்க்ஷன், அலை சார்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிப்போம். சரியா? அதை கொண்டு வருவாரு. இது மூலமா தான் ஆர்பிட்டால்கள், எஸ் ஆர்பிட்டால்கள், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகும். சரியா? இதுல இருந்து வந்து ஒரு 4 குவாண்டம் நம்பர் படிப்போம். பிரைமரி குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் எண், செகண்டரி குவாண்டம் நம்பர், இல்லைன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். சரியா? கோண உந்து குவாண்டம் எண் சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் குவாண்டம் எண் நம்பர், காந்த குவாண்டம் எண். நாலாவது வந்து பார்த்தோம்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். சரியா? சுற்றுப்பாதை குவாண்டம் எண். இந்த 4 குவாண்டம் நம்பரை நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் n பிரைமரி குவாண்டம் நம்பர், செகண்ட் ஒன் வந்து l அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், தேர்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். n வேல்யூ, l வேல்யூ, m வேல்யூ, s வேல்யூ. இந்த 4 வேல்யூவையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு கூட ஒரு 3 பிரின்சிபல், ஆஃபா பிரின்சிபல், ஆஃபா தத்துவம், பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், பவுலி தவிர்க்க தத்துவம், அப்புறம் ஹண்ட் பிரின்சிபல், ஹண்ட் பிரின்சிபல். இந்த 3 பிரின்சிபலையும் வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது, ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படிங்கிற எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது செகண்ட் ஹாஃப். சரியா? இந்த 2 விஷயமும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஓவர். சரியா? இந்த கெமிஸ்ட்ரியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான சாப்டர், அதே சமயத்துல வந்து பார்த்தோம்னா ஈஸியா வந்து பார்த்தோம்னா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர் வந்து இதுதான். ஒரு 20ல இருந்து 10ல இருந்து 20 ஃபார்முலா கூட தான் இருக்கும். அந்த விஷயங்களை மட்டும் படிச்சிட்டீங்கனாலே கொஸ்டின்ஸ் அப்ளை பண்றது தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ நாளைக்கு கிளாஸ்ல அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு இதுல இருந்து ஒரு 10 to 20 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Any doubts?